மிருதங்க சுனாத கலாநிதி என்று ஒருவரை அழைக்க வேண்டும் என்றால் அது கண்ணன் மாமா தான். மிருதங்க லயஞான பேரறிஞர் என்று பட்டமிட்டு வாழ்த்தி வரவேற்கப்பட வேண்டும் என்றால் அது மதராசிய கண்ணன் மாமா அவர்கள் தான். Shri Madras Kannan sir was one of the most courageous innovators on the Mridangam. The legendary Carnatic Mridanga Vidwan. We would like to ask him a few personal, professional and social questions on which sir is going to enlighten us. Sir, நீங்க வந்து இன்டர்நேஷனல் மியூசிக் கவுன்சில் அந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்களோட கூட வந்து ஈமணி சங்கர் சாஸ்திரி அவர்களும் வந்திருக்காங்க. அது வந்து இந்திரா காந்தி மேடம் அவங்க டைம்ல நீங்க போயிருக்கீங்க. இதுல ஒண்ணு நாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மிஸ்டர் யஹூதி மெனியூன், the world famous violinist, அவர் வந்து இந்த கான்சர்ட் சரும் ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களும் வாசிச்ச அந்த கான்சர்ட்டை பார்த்து கான்சர்ட் ஆஃப் தி செஞ்சுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் உங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் சார். அது ஒரு எதிர்பாராத ஒரு விசேஷமான ஒரு நிகழ்ச்சி. இந்த உலக வேர்ல்டு மியூசிக் காம்படிஷன் ரெக்கார்ட் பண்ணி எல்லா உலக நாடுகளில் லண்டன், அமெரிக்கா, ஜப்பான், நம்ம மற்ற பாகிஸ்தான், இந்தியா அவ்வளோ நாடுகளிலிருந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த காம்படிஷன் போயிருந்தது. அதில் நம்ம இந்தியாவிலேருந்து ஈமணி சங்கர் சாஸ்திரி ஆல் இந்தியா ரேடியோ மியூசிக் சீஃப் ப்ரொடியூசர், அவரும் நான் மெட்ராஸில் இருந்தார். அவர் மெட்ராஸ்க்கு வந்துக்கிட்டு மருமக்களோடு வச்சு அந்த காம்படிஷன் வேர்ல்டு காம்படிஷன்
காம்படிஷனுக்கு அனுப்பக்கூடிய ரெக்கார்டும் மெட்ராஸில் ரெக்கார்ட் பண்ணி அது எல்லா எபிசோட இது போயிருக்கு இந்தியாவில். அதில் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு வந்தது அவங்க செலக்ட் பண்ணது. இது என்ன மியூசிக் இன்டர்நேஷனல் மியூசிக் கவுன்சில் செலக்ட் பண்ணது இந்த இந்தியா ரெக்கார்டு. அது யார் வாசிச்சிருக்காங்கன்னு பார்த்து அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்காக வரவழைச்சது இந்திரா காந்தி அம்மா இருக்கிற காலத்தில். யார் சங்கர சாஸ்திரி, ஈமன் சங்கர் சாஸ்திரி வேணால் மெட்ராஸ் கண்ணன் பண்ணலாம்னு அது எழுதி இவங்க 2 பேரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இருக்கிற காலத்துலேருந்து பிரைம் மினிஸ்டர் மூலமாக டைரக்டர் ஜெனரல் இந்தியா டைரக்டர் ஜெனரல் ப்ராட்காஸ்டிங் டைரக்டர் ஜெனரல் வந்து அவர் மெட்ராஸ் ஸ்டேட்டில் அங்கே டெல்லி ஸ்டேட்டில் இருந்து சங்கர் சாஸ்திரிக்கு வந்து அவங்க டெபுடேஷனில் நாங்கள் 2 பேரும் அந்த இன்டர்நேஷனல் மியூசிக்கல் கவுன்சில் போயிருந்தோம். அப்போ ரிசீவ் பண்ணது யாருன்னா இன்டர்நேஷனல் மியூசிக் கவுன்சில் பிரசிடென்ட்டு யகுதி மேனகன். வயலினில் அவர் பெரிய வேர்ல்டு ஃபேன். அவர் பிரசிடென்ட். அவர் தான் ரிசீவ் பண்ணியிருக்கார். அவர் ஃபோட்டோக்கெல்லாம் கூட நிறைய வீட்டில் இருக்குது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டர் ஆகிற போது, மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் ஆகிற போது ஒரு சந்தர்ப்பம். இதே நாங்கள் 2 பேரும் தான் போயிருந்தோம். அது பிரான்ஸ். Tamil Nadu, New Zealand, there is no Tamil Nadu, there is not only India. Only India. Okay. After independence came, then states formation came. Yes. So there is something like Andhra Pradesh, something like Tamil Nadu, Kerala, which was not there. At that time, when I sang in Tiruvallur for the first time Madras Kannan company. Okay. And Madras Kannan was Vidwan in All India Radio. And I worked in All India Radio for 14 years. Okay. So we had much intimacy. Madras Kannan is a different person. He is not like others. You can't compare him with any other human organist. And always steady, clean, crystal clear heart. He is an artist, not only artist, he is an artist also. So I like him, I have great respect. He is just like my elder brother, and he loves me. And the personality is entirely different. Apart from that, about his mridangam playing, and the main important rules and qualifications and qualities which are necessary for a mridangist, the only person who say 100% achieve only Madras Kannan. Mridangam means mrudu angam. It's smooth. It's playing smooth. Now it's a rare. In a performance of Mridangam, in a compliment mridangist, he is like, it's not that he should get good name. His playing should be appreciated by total performance. The male artist should get good name, for which we strive. This is complete. Such a mentality I found in him, I find in him, sentiment. And he played, we were really happy to see. He was never a disturbance for the flow of the artist. There are so many qualities which are required by the language. All the qualities he has. Smooth man, smooth thoughts, sweet playing, and sweet behavior. I never talked to him raising his voice. I never saw. He's a peculiar, a real personality, requiring to
the people of America and came across. Then my opinion. I am very respectful. இப்போ ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஐ மீன் எல்லாரும் வாசிக்கிறா. பட் அந்த காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டது என்னன்னா ஆல் இண்டியா ரேடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மெட்ராஸ் கார்பரேஷன் ரேடியோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. ஸோ அதோட அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 1938 ஆல் இண்டியா ரேடியோ வந்தது. அதுக்கு முன்னே இருந்த கார்பரேஷன் மெட்ராஸ் குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த ஸ்பீக்கரில் கேட்குறது அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது மெட்ராஸில். அந்த மாதிரி காலத்திலேயே நான் இப்போ பழமை பெரிய வித்வான்கள் சொல்லியிருந்தேன். டைகர் சிற்றூர் சுப்பிரமணியம் பிள்ளை போன்ற பெரிய வித்வான்கள் தான் இப்போ பாடியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த காலத்துலேருந்தே வாசிச்சிருக்கேன். அந்த காலத்துலேருந்தே நான் இதெல்லாம் வாசிச்சிருக்கேங்கிறது காஞ்சி காமக்கோட்டி போய்டும். சமீபத்தில் எனக்கு காமக்கோட்டி ஆஸ்தான வித்வான் பண்ணி டைட்டில்லாம் கொடுக்குற நேரத்தில் இது காமக்கோட்டி போய்டும் ஆச்சாரியார்கள் கூட இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் இது எழுதியிருக்காரு. ஆந்திர வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி வெளி வித்வான்களுக்கெல்லாம் போய் வாசின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆந்திர ரேடியோ உத்தியோகம் கூட எனக்கு 6 மாதமாக கேட்டு அதுக்கப்புறம் எங்கள் தகப்பனார் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஆந்திர ரேடியோ சேர்ந்தது. அப்ளிகேஷன் போட்டு ஆந்திர ரேடியோவில் சேர்ந்தவங்க தான் நான். அவங்க அப்ளிகேஷன் வந்து 6 மாதமாக பெண்டிங்கில் வச்சுருந்து அதுக்கப்புறம் எங்கள் தகப்பனார் உத்தரவுக்கு அப்புறம் போய் அதில் சேர்ந்து அதில் பல வருஷங்கள் சாமானியமாக கிட்டத்தட்ட ஒரு 37 வருஷங்களுக்கு மேலே ஆன்லைன் ரேடியோ பணியாற்றிருக்கேன். அந்த காலத்தில் எல்லாருமே என் கூட இருந்த மிருதங்க வித்வான்கள், வயலின் மற்ற எல்லா வித்வான்களுமே ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பழைய காலத்து ஒரு பாணியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் கௌரவமாக நடந்துட்டே பழக்கம். அந்த பழக்கத்தோடு இருந்த காலத்துலேயே தான் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அதே சமயத்தில் நிறைய மகா வித்வான்களுக்கு வாசிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நினைவு இருக்கும் வரை ஏதாவது ஒரு மகா வித்வான் கூட உங்களோட அனுபவங்களை பற்றி நீங்கள் ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? மகா வித்வான்கள் குறிப்பிடப்போனால் எனக்கு எங்கள் தாய் தகப்பனார் குருநாதர். என் குருநாதர்னு சொல்கிறது எனக்கு முதல் குரு பீதாம்பர தேசாய். அவர் மகா ஆன்மீக ஞானம் சங்கீதத்துறையில் மற்ற ஆன்மீகத்திலும். 2வது குரு நாராயணசாமி அப்பா பாரம்பரியத்தில் வந்தவர்னு சொன்னேன். அதுக்கு மேலே ஒரு மிருதங்கத்தில் பெரிய பாரம்பரியமே கிடையாது சங்கீத உலகத்தில் இது வரைக்கும் கேள்விப்பட்டது. அப்படி ஒரு பாரம்பரியத்தில் வந்தது. இவ்வளவு பேர்கிட்ட இது இருந்தாலும் எனக்கு ஜாஸ்தி ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது. அந்த பெரியவர்கிட்ட எனக்கு ஒரு ஈடுபாடு. தட்சாமூர்த்தி பிள்ளைவாள் புதுக்கோட்டை மகான் மிருதங்க கஞ்சரா வித்வான் அப்படின்னு உலகம் சொல்கிறோம். அவர் நான் சொல்கிறது மிருதங்க கஞ்சரா வித்வான்களுக்கு அப்பாற்பட்ட மகரிஷிகள் ஸ்தானத்தில் வச்சுட்டு அவரை நான் எப்போ நினைக்கிறது பூஜிக்கிறது. இப்போ அவர் படம் வீட்டில் இருந்துட்டு தான் நான் ஒரு பெரிய மகானாகவும் பெரிய ரிஷிகள் சமமாகவும் நினச்சி வச்சுருக்கேன். அவரோட மகத்துவம் நான் நேரில் இருந்து பார்த்தவன், பழகுவேன். அவர் வாசித்த கச்சேரி நிறைய கச்சேரி கூட இருந்து அனுபவிச்சுவேன். நான் வாசித்த கச்சேரியும் அவர் வந்து வாசி கேட்டு பாராட்டு பண்ணியிருக்காரு. அதே டைகர் வரதாச்சாரியர் கச்சேரியிலே நான் சொல்கிற மகான் தட்சாமூர்த்தி பிள்ளைவாளே நேராக வந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணவர். எனக்கு மிருதங்கத்தை நினைக்கிற போதெல்லாம் எங்கள் தகப்பனாரையும் குருவையும் நினைக்கிற போதெல்லாம் தட்சாமூர்த்தி பிள்ளைவாள் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். மிருதங்கத்தை பார்த்தாலே தட்சாமூர்த்தி பிள்ளைவாள் ஞாபகம் வரும். மற்ற மிருதங்கன்னு யாராவது ஏதாவது பேச்ச ஆரம்பித்தா கூட ஒரு தட்சாமூர்த்தி பிள்ளைவாளை பற்றி கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்க மாட்டேன். அப்படி என் அறியாமல் ஒரு இது வரும். எனக்கு பிடிச்சது மிருதங்கத்தில் அதுதான் வந்து ஒரு
ஜீவனம் உழைப்பு அது ஒரு எனக்கு பகவான் ஏற்படுத்திய ஒரு தொழிலாகிடுச்சு. அது தவிர எனக்கு ஹாபிங்கிறது சங்கீதத்தை ஆராய்ச்சி பண்ணுறது. அதாவது சங்கீதமே தொழிலாக இந்த பாட்டு தொழிலாக வச்சுட்டு இருக்கிறவங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எவ்வளோ அவசியமோ அவ்வளோதான் இந்த 72 மேடகர்தான் இது தாளத்திலேயே 35, 71, 108 பிரம்ம தாளங்கள் இருக்குது. அது வேறு அது லய சம்பந்தமானது. சங்கீத சம்பந்தமானது 72 மேடகர்த்தா. அப்புறம் 72 மேடகர்த்தாக்கள் யாரெல்லாம் சாகித்யம் பண்ணியிருக்காங்க. 72 மேடகர்த்தா ராகத்தோடு அந்த ராகத்தை சேர்ந்த தாளமும் ராகமும் ஒன்றா வருது சங்கீதத்தில். 72 மேடகர்த்தா ராகம், 72 மேடகர்த்தா தாளம், தாளமும் ராகமும் சேர்ந்து வருது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது. அந்த தாளங்களுக்கள் தான் நம்ம பெரியவங்க சம்பிரதாயத்தில் மோராக்கூறு அமைக்கிறது. ஹாபின்னு கேட்டிங்களே, ஹாபிக்காக சொல்லிட்டு வர. அப்புறம் இந்த மாதிரி அந்த சங்கீதத்தில் சாகித்யத்தில் சாகித்யம் பண்ணவர்களில் இப்போ தியாகராஜ சுவாமி, சாமாச சாஸ்திரி, தீட்சிதர், அப்புறம் கோபாலகிருஷ்ண பாரதி, இந்த மாதிரி பாடல்கள் மாரிமுத்து தமிழில் அப்படி வர்ற காலத்தில் எனக்கு இந்த தமிழ் சாகித்யத்தில் பாப்பநாத சிவன் சாகித்யத்தில் ரொம்ப ஈடுபாடு. ஹாபியாக கேட்டதில் எனக்கு இவ்வளோ ஈடுபாடு. எனக்கு நேரம் இருக்காது போகல எனக்கு இந்த ஆராய்ச்சி பண்ணுறதுல. பாபநாத சிவம் சாகித்யங்களில் ராகம், வார்த்தைகள், தமிழ் சொற்கள், அந்த பாவம் எல்லாம் இப்போ கடைசியாக எனக்கு ரொம்ப இந்த சாகித்ய கர்த்தாக்கள் ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னா பாபநாத சிவம். அந்த ஆராய்ச்சி பண்ணுறது அந்த சொர அக்ஷரத்திலேயே சாகித்யம் அக்ஷரம் சேர்ந்துருக்கும் பாபநாத சிவன் பாடலில். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது. இதே மாதிரி இந்த வர்ணம், கீர்த்தனம், தில்லானா இதெல்லாம் சேர்ந்து பாலமுரளி சாரும் புக்கு போட்டிருக்காரு. அதில் ஒரு விசேஷம். இதெல்லாம் எனக்கு ஹாப்பியாக கேட்டது சொல்லிட்டு போகிறேன். மற்ற வர்ணம் கீர்த்தனங்கிறது பெரிய காலத்துக்கு முன்னே இருந்து அமர்நாடு புக்ஸ் இருந்து மியூசிக் காலேஜ் புக்ஸ்லேயும் இதில் வந்துருக்கு, சிலபஸ்லையும். இதெல்லாம் ஒரு அளவுக்கு நான் பார்த்ததுனால தான் இதில் இல்லாத ஒரு புது அம்சம் பாலமுரளி சார் வர்ணத்துலேயும் கேட்டுருந்தே இருக்கும். சொராட்சரம் எடுப்புகள் அது பழைய வித்வான சில பேர் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த வர்ணங்களில் வர்ற சிட்ட சொல்றங்களில் ஒரு அழகு, இந்த அழகு ரசிக்கிறதுக்கு ஒரு மனப்பான்மையை அந்த அழகை புரிஞ்சு இருக்கணும். அந்த மாதிரி அழகை செய்ய தெரிஞ்சவனாகவும் இருக்கணும். அவருடைய அழகை நான் அவர்கிட்டையும் கூட சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வர்ணங்களையும் அந்த ஜபத்தில் வர்ற எடுப்பு சிட்ட சொல்லணும், கீழ்காலம் வரும் ஒரு தரம், அப்புறம் மேல்காலத்தில் வரும். இந்த கீழ்காலத்தில் வர்ற சொரங்க அமைப்பு, அதாவது அந்த கணக்கு, லய கணக்கு மத்திய காலத்தில் வரும்போதும் இது கீழ்காலத்தில் வர்ற ஒரு லய கணக்கு மத்திய காலத்துலேயும் வரும். இது கீழ்கால மாதம் வரும் மொழியில் பாடிச்சு ஒரு தரம் வரும், மேல் காலமாக பாடிச்சு 2 தரமாக வரும். அந்த கணக்கு சொரங்களில் கணக்கு இதை ஒரு புதுமையான அம்சம் பாலமுரளி சார்
புக்கில் வருடத்தில் பார்த்துருக்கேன். எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவங்களோட நீங்கள் வாசிருக்கீங்களா? அதுக்கப்புறம் உங்களோட அனுபவங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா அது ஒரு சங்கீத வித்வான்களோட அப்பால் பெற்ற ஒரு மேதை. அவங்க குணத்திலையும் தர்மத்திலையும் ஒரு பழக்கத்திலையும் அவங்களுக்கு ஈடா இது வரைக்கும் நான் யாருமே நினைக்கல. ஈடா இருக்கிறாங்கன்னு எனக்கு யாரும் மனசில் படலை. என்னை விட 4 வயசு மூத்தவங்க அவங்க. இப்போ என் வயசை விட 4 வயசு மூத்தவங்க. அவங்க வயசுன்னு சொல்ல, என் வயசை சொல்லலை. என் வயசை விட 4 வயசு மூத்தவங்க. அவன் பாரத ரத்னா அம்மா. அவங்க எனக்கு என்னென்ன ஆசீர்வாதம் பண்ணாங்களோ அதுபடியில் தான் நடக்கும். என்னுடைய அபிஷேகம் 80வது வயசு கொண்டாடணும்னு 76வது வயசுலேயே ஆசீர்வாதம் பண்ணேன். அதுக்கு அவங்க ஞாபகம் வந்து அன்னைக்கு சாயங்காலம் 80வது வயசு அன்னைக்கு சாயங்காலம் தான் குடும்பத்தோடு எங்கள் மகள் பேரம்பேத்தியோட போயிருந்தோம். அம்மா நீங்கள் சொன்ன சதாபிஷேகம் நீங்கள் நடந்தது சுவைக்குமா இருக்கும், இன்னும் 100 ஆண்டு இருக்கும் அப்படின்னா. 76வது வயசில் சதாபிஷேகம்னா 80 நடந்தது. இன்னும் 100 வயசு இருக்கணும். அவங்க சொன்ன ஒரு பார்க்க பரிதமாக என்னமோ 80க்கு மேலே இன்னும் தாண்டி ரொம்ப வருஷங்கள் இருந்துட்டுருக்கேன். அந்த எதுக்காக சொல்லுவோம்னா அவங்க சங்கீதத்தையும் தர்ம குணத்திலையும் அவங்க பாசத்துலேயும் அவங்க பழக்கத்துலேயும் கூட பிறந்தவர்கள் எப்போது ஒவ்வொரு சொல்லுவோம் ஒவ்வொரு வித்தியா இருப்பாங்க. கூட பிறந்தவா பேர் யார் கூட பிறந்தவா அக்கத்தனி அண்ணன் அக்கத்தனி அப்படி ஒரு செகண்டு மனசு சங்கல்பம் பண்ணிட்டு நீங்கள் ஒன்றும் கூட பிறந்த வேறு நான் இருக்கேன் தமக்க உங்களுக்கு எந்த ஒரு இது நினைக்கிறீங்களோ என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லுங்க. நான் ஒரு தமக்க இருக்கேன், கூட பிறந்த யார் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க அவங்க. நான் இது வரைக்கும் லேடிஸ் கச்சேரிக்கு அந்த காலத்தில் ரொம்ப கேள்வியாக இருந்தது. பட்டமோ வசதம் மாதிரி ரொம்ப பெரிய பேர் தான். எனக்கு கச்சேரி வந்து கேட்குறது வந்து என் கச்சேரி அவங்க கேட்குறது வந்து அதோடு சரி. அவள் லேடிஸ் கச்சேரி நான் வாசல் கிடையாது. அதே மாதிரி பாரத அம்மா கச்சேரி கேட்குறது வந்து நான் என் கச்சேரி கேட்குறது உண்டு. எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வாசிச்சது கிடையாதுன்னு அவங்களுக்கு சுலபமாக சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வரல. நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்தானம் அவங்க. நீங்கள் கேட்டதுக்கு தான் பதில். ஓகே சார். சார் அப்புறம் இப்போ உங்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு பிடிச்சது இருக்கும். ஸோ அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து முக்கியமான சில குணங்களை வச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷனாக பிறந்து அவர் நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு என்ன முக்கியமான குணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிற குணங்கள் தான் நடைமுறைக்கு அவரோட சுலபம் வராது. நான் இருக்கிறது நடைமுறைக்கு சுலபம் வராது. இது இப்போ இந்த காலத்தில் யாரும் அதை வந்து இது ஏற்றுக்கிறதோ இல்லை அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதோ இல்லை அந்த மாதிரி நடந்து போல் இருக்கேன்னு நினைக்கிறத கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நான் என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிடுவேன். அவங்க ஏற்றுக்கணுங்கிறது ஒன்றும் அவங்க ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் கண்டிப்பாக ஏற்றுக்கணும்னு சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி. ஆனால் என் மனசில் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் இப்போ யங்ஸ்டருக்கு சொல்கிறதுக்கு நல்ல குணங்கள்லாம் இருக்கணும்னா நல்ல குணங்கள்லாம் இருக்கணும்னு நான் சொல்கிறது. முதல்ல பேரண்ட்ஸு பெரியவங்ககிட்ட மரியாதை,
இயற்கையாக இருக்கணும், காரியத்துக்காக இல்லை, இயற்கையாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, எந்த நேரமும் தன் உழைப்பு அவன் எதை கற்றுக்கிறானோ அதில் முழு நம்பிக்கையோடு உழைக்கிறது. மூணாவது, பிரச்சார குற்றங்களையே கண்டுபிடிக்கிறது ஒரு அறிவு. அந்த அறிவே இருக்கக்கூடாது. பிரச்சாரம் பண்ணுற குற்றம் அவன் பண்ணிட்டான், அது சொன்னான், அது சொன்னான், குற்றம் குறைகளை கண்டுபிடிக்கிறது நம்ம அவசியம் இல்லை. குற்றம் குறைகளை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் பகவான் வச்சுருப்பார். அவங்க அதை பார்த்துக்குவாங்க. இவனுக்கு அதை நம்ம பெரியவங்கிட்ட மரியாதை, தொழில் உழைப்பு. மூணாவது, மற்றவங்களுடைய ஞாபகமே அவங்க செய்கிற தப்பு. இன்னைக்கு ஒரு 1000மோ 10,000மோ நஷ்டப்பட்டு ஒரு இது உடச்சிட்டு இருப்பான், இது பண்ணிட்டு இருப்பான்னா உடனே அதை பொறுத்துக்கிற சக்தி பகவான் கொடுக்கணும்னு வேண்டிக்கணுமா ஒழிய அவனுக்கு தண்டிக்கிற சக்தி பணமோ பலமோ வரணும்னு நினைக்கக்கூடாது. இந்த மூணாவது இது கொஞ்சம் சிரம சாத்தியமானது தான். ஆனால் என் வாழ்க்கையில் அப்படி தான் நினச்சிட்டு இப்போ இந்த 3 இதையும் ஒரு அளவுக்கு நான் பிரச்சாருடைய இது நமக்கு நஷ்டம், தப்பு தப்பா பண்ணோம், மரியாதை இல்லாத பண்ணோம் நினைக்கிறது, அது மன்னிக்கிறது, அவங்கள மறந்து விடுறது, உழைப்பு. இந்த வயசில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாரும் பார்த்து தான் இருக்கேன். மரியாதைங்கிறது என் உடம்புலேயே பிறந்தது. இது 3 தான் இந்த காலத்து இளைஞருக்கு நான் சொல்கிறது. ஆனால் இந்த 3 எந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு போய் மனசில் படும், எந்த அளவுக்கு நடப்பாங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி இருந்தால் நல்லதுங்கிறது என் மனசில் படுறது. நான் இப்படி தான் என் வாழ்க்கை இந்த வயசு வரைக்கும் இதை நான் கடைப்பிடிச்சி சுகமாக தான் இருந்துருக்கேன், நல்லா தான் இருந்துருக்கேன். என்னுடைய அனுபவத்தை சொல்கிற வழி இது மற்றவங்களுக்கு சிரம சாத்தியமாக தான் இருக்கும். இந்த இளைஞருக்கு நான் சொல்கிற வழி சுலபமான வழி இல்லை, கஷ்டமான வழி தான். ஆனால் அந்த வழி தான் எனக்கு தெரிஞ்ச வழி.